ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய செகண்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ட்ராமா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ராமாவை நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது நம்ம செகண்ட் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ராமா பேர். அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், நம்ம செகண்ட் சேனலில் போகிற ட்ராமா பேர் சைலன்ஸ் தைவான் ட்ராமா. சரி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் வர இந்த ட்ராமாவை ஃபைனல் எபிசோட் வரைக்கும் முடிஞ்சால் பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நல்ல ஃபீல் குட் லவ் ஸ்டோரி பார்த்த ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படியே நம்ம ஹீரோ செம்மையாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு இன்றைக்கி பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்படியே நல்லபடியாக அந்த ஜாப் முடியுது. இப்படியே நம்ம ஹீரோயினுக்கு இன்றைக்கான அந்த வேலைக்கான காசை கொடுக்குறாங்க. அவங்க என்னென்னா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான் அந்த காசை கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு 3 லாங்குவேஜ் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கோம், நீங்கள் அதுக்கான அமௌண்ட் அதிகமாக தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ இவர் போகிறாரு. நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி எப்பா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் ஆச்சே இப்போ நீ ஒரு காலேஜ் பொண்ணு, உன்னை கூப்பிட்டதே ஒரு தப்பு, ஃபஸ்ட்டான டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை தள்ளி விட, இங்கே நம்ம ஹீரோக்கு கோவம் செம்மையாக போட்டு அடிச்சிட்ருக்காரு. அங்கே அந்த மேனேஜர் என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இது மாதிரி இந்த ஆள் காசு கம்மியாக கொடுத்துருக்காருன்னு சொல்கிறப்போ அவங்களே அந்த காசை வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்கு சேர வேண்டிய பாதி காசை கொடுக்குறப்போ, இங்கே பாரு ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே இப்படி சண்டைலாம் போடக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த காசு வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டே கொடுக்க, நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பிளட் வருது. அவங்களுக்கு கொஞ்சம் பிளட் ஹோபியாக இருக்கும் போல இருக்குது. அதை பார்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் தலை சுற்றும் போல இருக்குது. இப்படி நம்ம ஹீரோவுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டு, இங்கே பாரு ஃபஸ்ட்டு யாராவது நம்மளை அடித்தா தான் திருப்பி அடிக்கணும், இல்லைனா பார்த்து முறைக்கணும், நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி இப்படி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எப்படிலாம் முறைக்கணும் அப்படின்ற கிளாஸ் எல்லாம் எடுக்க, நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா, நம்ம காஃபி குடிக்க போகலாமான்னு சொல்லி கேட்குறப்போ, என்னப்பா நீ பெரிய என்ன அம்பானி மயனா, டக்குன்னு சம்பாரிச்ச காசை உடனே செலவு பண்ணுன்னு சொல்கிறேன், நம்மளாம் ரொம்ப ஏழைங்கப்பா, நம்ம இதை எப்படி செலவு பண்ணால் பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே கேப் எங்கேயாவது இருக்குமா புக் பண்ணி போகுன்ற மாதிரி ஹீரோ கேட்க, திரும்பவும் நான் ஹீரோயின் நக்கல் பண்ணுறா, என்னப்பா நீனு சம்பாரிச்சதை இன்றைக்கி கரைச்சிருவா போல இருக்குது அப்படின்ற மாதிரி இவ கத்திட்டு இருக்கா. இங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்குது, வா நம்ம பஸ்ஸில் போகலாம், நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்றா. நம்ம ஹீரோ தலைவிதியே அப்படின்ற மாதிரி உள்ளக்க போகிறான். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஹீரோ உட்கார சொல்ல, நம்ம ஹீரோயின் லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உட்கார வச்சிடறான். ஆனால் அவனால் ரொம்ப நேரம் நிற்க முடியல, பாவம் அவனுக்கு கால் வலிக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்காக இதெல்லாம் இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கான். சரி பொறுத்ததெல்லாம் போதும், சாப்பிடவாமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோட்டலுக்காக கூட்டிகிட்டு போகிறான். அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கி சாப்பிட்றாங்க. இருந்தாலும் பில்லு பார்த்தா பயங்கரமான ரேட்டை வந்துடுது. நம்ம ஹீரோயினுக்கெல்லாம் பிபி ஏறிடுது. என்னடா இது சம்பாரிச்ச காசை விட ட்ரிபிள் மடங்கு போட்டிருக்கான் பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் சத்தம் போட, நம்ம ஹீரோ அவன் கார்டை கொடுத்துட்டு இது முதல்ல எடுத்துகிட்டு போமா, இந்த பிள்ளை இப்படி தான் பேசுன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் பயங்கரமாக திட்டுறா, நீ என்னடா நீ இப்படிலாம் செலவு பண்ணால் பொழைச்சிக்க மாட்டடா, உனக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்குது, உன் பிள்ளைங்க இருக்குது, இப்படிலாம் இருக்கிறப்போ நீ இப்படிலாம் செலவு பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, இந்த பிள்ளை என்ன பேசுதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம ஹீரோயின் அடுத்து நான் ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோயின் இந்த பணம் எனக்கு வேணாம்மா நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் இல்லைப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கேட்குறான், எதுக்காக நீ இவ்வளோ பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லைப்பா எனக்கு கடன் இருக்கேன், என் தம்பியை நான் தான் படிக்க வைக்கிறேன், அது போக எல்லாமே நாங்கள் என் வீட்டுக்காக நான் தான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் மேலே அவனுக்கு ஃபீலிங்ஸ் வந்த மாதிரி தான் தெரியுது. இப்படியே நம்ம ஹீரோயின் அந்த காஃபி ஷாப்பில் இருக்கா. இன்றைக்கி நம்ம ஹீரோ வந்திருக்கான். பட் நம்ம ஹீரோன்றது இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. ஹீரோவை சைட் அடிக்கும் இல்லையா, அந்த பிள்ளை பேர் நம்ம ஜெனின்னு வச்சுக்கலாம். அந்த பிள்ளை எங்கே போச்சுன்னு தெரியல. அதனால நம்ம ஹீரோயின் காஃபி கொண்டு போகிறா. நம்ம ஹீரோ கையில் அந்த பேண்டேஜும் பார்க்குறா, நம்ம ஹீரோ மூஞ்சியும் பார்க்குறா. 2 பேரும் பார்த்துக்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் ஒரு ஷாக்கில் மொத்த தண்ணியை எடுத்து அந்த லேப்டாப்லேயே கூட்டிகிட்டு விட, லேப்டாப் அப்படியே கிராஷ் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் சாரிங்கன்னு சொல்லி துடைச்சிட்டு இருக்க, இங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பதட்டமாக போச்சு. ஐயோ நம்ம முகத்தர கிழிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம ஹீரோ உடனே விட்டால் போதும்ப்பான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் குடுக்குன்னு ஓடிடுறான். அந்த ஜெனிக்கிட்டேருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயின் வெளியே வந்ததுக்கப்புறம், சாரிப்பா தெரியாதனமாக நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு பதட்டத்தில் நான் கொட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்கிறப்போ, இல்லை உனக்கே வேலை இல்லை, நீ லேப்டாப்பில் வேலை தேடிட்டு இருக்க, இப்படி நான் தண்ணி ஊற்றிட்டேனே, நான் உன் லேப்டாப்பை சரி பண்ணி தரேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்ச, ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இவன் சொல்ல வர, நம்ம ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்லை போமான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்படி நம்ம ஹீரோயின் ஒரு டிரைவரை பற்றி கவலைப்படுவாங்கள்ல, அந்த டிரைவரே இவர் தான். நம்ம ஹீரோ அவரை வேலைக்கு சேர்த்து
எடுத்துக்கிட்டாரு. இங்கே அண்ணன் வந்து சத்தம் போகிறாப்புல எதுக்குப்பா வேலைக்கு சேர்த்தேன்னு சொல்லிட்டு. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு புது லேப்டாப் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா அதே மாதிரி லேப்டாப் கேட்குறா. அதை லட்சக்கணக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி போர்டு போனால் எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் அதுவே 20,000 மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்படி லின்னை தான் காட்டுறாங்க. லின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல இது மாதிரி உன் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் கம்பெனிலே வந்து நீ வேலைக்கு சேர்ந்துருமா, நீ சூப்பராக வந்து வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ வந்து வழக்கம் போல் நம்ம ஹீரோயினுக்காகவே வர ஆரம்பிச்சிட்டான் அந்த காஃபி ஷாப்பு. இப்படியே வந்து நம்ம ஜெனி தான் காஃபி எடுத்துகிட்டு போகிறா. நோ ரெஸ்பான்ஸ். அவன் நம்ம ஹீரோ கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த காசை கொடுக்குறா. இது மாதிரி இதில் 6,000 இருக்குது, இதை வச்சு வந்து நீங்கள் அந்த கீம்போர்டை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே பாருமா, நீ திரும்ப திரும்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்க. உனக்கு நான் விவரமாக சொல்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் டிரைவர் கிடையாது. நான் ஜிஎம்எஃப் கம்பெனியோட நான் தான் சிஇஓ, சேர்மன் எல்லாமே அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இவன் ஒன்றும் டிரைவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் வெளியே வா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு கிளியும் மேலேயும் வச்சு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. பயங்கரமாக திட்டுறாட அறிவு கட்டவனே, அன்றைக்கி உன் அண்ணன் காரில் முட்டை அடிச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்கிட்ட வம்பு பண்ண வந்திருக்கியா? தெரிஞ்சு தானே நீ சொல்லாமல் இருந்த. அன்றைக்கே உன் கம்பெனிக்குள்ளே வந்தேன் இல்லையா, அன்றைக்கே நீ சொல்லியிருக்கலாம் இல்லையா நீ தான் சேர்மன் சொல்லிட்டு. அப்படின்னா என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்க, என்னை ரீவேஞ்ச் பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கழுவி ஊற்ற இந்த இன்னொரு தடவை இந்த காஃபி ஷாப் பக்கம் வந்த உன் மூஞ்சியில் சுடுகாப்பியை ஊற்றி விட்டுற வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரா. இந்த பக்கம் ஜெனி வேற பயங்கரமாக நம்ம ஹீரோயினை முறைச்சிட்டு இருக்கா. எதுக்கு அவரை வந்து அப்படி திட்டிட்டு இருக்கா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி திட்ட. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட திரும்ப அந்த பணத்தை வந்து கொடுத்து அனுப்புகிறான் நம்மளுடைய டாங்கு கிட்ட. நம்ம ஹீரோயின் கிட்ட சாரிப்பா, இதெல்லாம் தெரியாமல் நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி அன்பாக எழுதி அனுப்ப நம்ம ஹீரோயின் அந்த எடுத்து வச்சுக்கிறாங்க பணத்தை. இப்படி நம்ம ஹீரோ எங்கேயோ கிளம்பி போகிறான் போல இருக்கு. மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கோட்குள்ளே இன்னமும் நம்ம ஹீரோயின் அந்த கொடுத்த அந்த மேப் இருக்குது. அதை நம்ம ஹீரோ தூக்கி கூட போட மாட்டேங்கிறாரு. அப்படியே பத்திரமா அந்த பேக்கெட்குள்ளே வச்சுற. எப்படியே 4 மாதம் ஓடி போகுது. நம்ம ஹீரோ வரல. நம்ம ஜெனி செம்ம டென்ஷனில் இருக்கா. எல்லாமே ஒன்றால் தான் வந்து சீக்கே வரவே மாட்டேங்கிறாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பிடிச்சி டாங்கு திட்டிக்கிட்டு இருக்கா. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரோட்டில் வந்து பஸ்க்காக வெயிட் பண்ணுறப்போ ஒரு ஆள் வந்துட்டு இந்த மாதிரி உன் பேக்கில் காசு இருக்க மாதிரி தெரியுது, எனக்கு குடும்பன்ற மாதிரி கேட்க. லூசு பையனாடா நீ, என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி இவ கத்திட்டு இருக்கா. டக்குன்னு ஒரு கார் வந்து நிற்கிது. அதனால் அவன் ஓடி போயிடுறான். அங்கேருந்து இறங்கி வரது யார், நம்ம ஹீரோ தான். வந்துட்டு நம்ம ஹீரோயினை என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நீயா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் முறைச்சிட்டு இருக்க. வா காரில் ஏறு, நானே வீட்டில் கொண்டு போய் விடுறேன், இல்லைனா அந்த ராபரி மேன் திரும்ப வந்து உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல. உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், நீ சரியான புழுவானி பையன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து இங்கே பாரு, உன்னோட பணத்தை தான் நான் பேக்கில் இன்ன வரைக்கும் வச்சுருக்கேன், உன்னோட பணம் எனக்கு தேவை கிடையாது, உன் பணத்தை நீயே வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து திருப்பி கொடுக்குறோம். அந்த பணத்தால் தான் எனக்கு ட்ரபிள், என்கிட்ட வேறு எந்த பணமும் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த பணத்தை கொடுக்க. நம்ம ஹீரோ சொல்கிறான் சரிம்மா அந்த பணத்தை வாங்கிக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு பணமாக வேணாம், இந்த பணத்துக்கு பதிலாக நீ வந்து எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரில் ஏற சொல்ல நம்ம ஹீரோயின் ஏறுறாங்க. ஹீரோயினை மன்னிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜென்மத்துக்கூட மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளோ நான் எப்படி தான் சமாதானப்படுத்த போகிறனோன்ற மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு இருக்குது. அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் சாப்பிட கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கமான சாப்பாடு வாங்கி கொடுக்க, நம்ம ஹீரோ சாப்பிட்றானோ இல்லையோ அதை நம்ம ஹீரோயின் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு நல்லா சரக்கு போட்டுட்டு அந்த இடத்துல மட்டையாயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம ஹீரோயினை காரில் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாப்புல. உட்கார வச்சுட்டு எந்தம்மா பொண்ணு சொல்லுமா, உன் வீடு எங்கம்மா இருக்கு, உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பிள்ளை குடிச்சா சுத்தமாக மட்டையாயிடும் போல இருக்குது, அசைவே கிடையாது, எனக்கு தூக்கம் வருதுன்னு மட்டும் சொல்ல நம்ம ஹீரோ சரி இதுக்கு மேலே வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவன் ரூமில் கொண்டு போய் அந்த பிள்ளையை தூங்க வைக்கிறான். நம்ம ஹீரோ போத்தி விட்டுட்டு கிளம்பியிருக்கலாம். ஆனால் எதுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட இவ்வளோ க்ளோஸாக போயிட்டு அவளை ரசித்து பார்க்குறான்னு தான் தெரியல. நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் மேலே பயங்கரமாக லவ் வந்துருச்சு போல இருக்குது. இப்படியே வந்துட்டு ஹீரோயின் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டு இப்படியே போயிட்டு அவர் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காப்புல. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தவங்க பெட்டிலேருந்து தொப்பக்கடின்னு கீழே விழுக நல்ல மண்டையில் அடிபட்டு எங்கடா இருக்கும் அப்படின்னு போதை தெளிச்சு பார்த்தா யார் வீட்லேயும் இருக்கும், எவனோ நம்மளை கிடத்தி கொண்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கோல்ட் ஃப்ளாரை ஒரு திங்ஸை எடுத்துகிட்டு போய் நீ கட்டிச்சு மண்டையை ரெண்டாக உடச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவ ஆயுதத்தோடு போக அங்கே நம்ம ஹீரோ அப்பாவியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு இப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, அவருக்கு ஒரு பக்கம் காலை டோட்டலாக இல்லை. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போகுது. ஐயோ
ஐயோ இந்த பச்சை பிள்ளையவா நம்ம அடிக்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பார்க்க, என்னம்மா உன்னை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் நீ என்னை அடித்து மண்டையை உடச்சிருவ போல இருக்குன்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்ற மாதிரி இவளுக்கு பேச்சே வரமாட்டுக்கு. நம்ம ஹீரோ வந்து அங்கே என்னுடைய வந்து கம்பு இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வா, நடக்கிற கம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ தத்தி தத்தி நடந்து போகிறான். நம்ம ஹீரோயின் அந்த கம்பை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை எனக்கு தெரிகிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா என் வீட்டில் நான் இப்படி தான் இருப்பேன், அதனால தான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மறைக்கிறா. ஏன்னா ஹீரோயினுக்கு தான் இப்படி இருக்கிறது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றத நம்ம ஹீரோ வந்து தெரியப்படுத்தியிருக்கா. இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு காலுக்குன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, நீ போய் தூங்கு, காலைல காலேஜ் போகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப, இப்போ நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஒரு வழியாக நம்மளுக்கு கால் இல்லைன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹீரோ பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. இப்படி ஒரு அப்பாவி பயலையாக போட்டு பாடா படுத்துனேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஹீரோ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு நம்ம ஹீரோ ரூமில் போயிட்டு அலெக்ஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அறியாமே நம்ம ஹீரோவுக்கு கிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்படி அவங்க கிளம்பி போக இங்கே ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராரு. டைனிங் டேபிளில் பார்த்தா நம்ம ஹீரோக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இது மாதிரி நைட் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹீரோ கொடுக்க வேண்டிய பணத்தையும் வச்சுட்டு போயிட்டா. நம்ம ஹீரோ வந்து எடுத்து பார்த்துட்ருக்கப்போ டக்குன்னு அண்ணா வந்துட்டு, என்னடா சாப்பாடு காலைல பயங்கரமாக இருக்குன்னு சாப்பிட போக்கு நம்ம ஹீரோ பிடிச்சி அங்கிட்டு போடா, இது என்னோட சாப்பாடு, ஸ்பெஷல் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கை வைக்க விடலையே. அதுக்கப்புறம் ஜூஸ் குடித்தா ஏன் ஜூஸுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுத்ததெல்லாம் அவன் மட்டுமே உட்காந்து சாப்பிட்டுட்டான். இப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்காகவே வர ஆரம்பிக்கிறான் அந்த ஹோட்டலுக்கு, இந்த கெஃபேக்கு. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஆர்டர் கொடுக்க போகலான்னு பார்த்தா கரெக்டாக அந்த ஜெனி வந்துட்டு ஆர்டர் எடுக்கிறா. நம்ம ஹீரோ பார்க்குறதெல்லாம் நம்ம ஹீரோயினாக தான் இருக்குது ஓரக்கண்ணில். நம்ம ஜெனிக்கெலாம் பத்திக்கிட்டு எரியுது, என்னடா இவளே கூட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து நம்ம டாங் அனுப்புகிறான், போய் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாண்டடாக வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்க. இப்படியே வந்து நம்மளுடைய ஜெனியை பற்றி சொல்லிட்டு இருக்கா. அந்த பிள்ளை உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணுறா, கொஞ்சம் கருணை கட்ட வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கு அந்த பிள்ளை மேலெலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோயின் கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்க. நம்ம ஹீரோயின் எப்பா அவங்ககிட்ட எத்தனை தடவை அப்பா சொல்கிறது பணம் வேணான்னு, எனக்கு தொண்டை வலிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்க. இப்படியே வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், சரி எனக்கு வந்து இந்த பணத்தை வச்சுக்கோன்னு சொல்ல, ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னா உன் கம்பெனியில் நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு நாள் கொடுத்துட்றேன், அதுக்கான சம்பளம் சரியாக போய்டுன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஜெனி பயங்கரமாக திட்டுறா, உன் தகுதி தராதரத்துக்கு நீ ரிச்சான ஒரு பையனை வந்து எப்படி தேர்ந்தெடுக்க போச்சு, அவன் எவ்வளோ பணக்காரன், நீ சரியான பிச்சைக்காரி அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டமாக பேச, நம்ம ஹீரோயினுக்கு வந்து தன்மானத்தில் கை வச்சோடனே ரொம்ப கோவம் வந்துடுது. நீ என்னடி பேசுறது, நான் அவனை தான் டேட் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஜென்னி கிட்ட சண்டை போட, இங்கே வர்ற ஹீரோக்கு இங்கே நிலைமை ஏதோ சரியில்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது. இங்கே வந்து ஜெனி வழக்கம் போல் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ளே பற்றிக்கிட்டே எரியுது. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் இல்லை அலெக்ஸ் நம்ம ஹீரோவை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு 11 மணிக்கு தேட்டரில் நம்ம 2 பேருக்கு ரொமான்டிக் மூவி வந்து புக் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது. சரி நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்காக வெளியே வெயிட் பண்ண, நான் இப்போ வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிட்டு நம்ம ஜெனியை பார்க்க டாங்க சொல்கிறான், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, உன் வேலைக்கு நீயே ஆப்பு வச்சுக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இங்கே ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இரும்பியிருப்பா, அதனால கோட்டை கலட்டி நம்ம ஹீரோயினுக்கு வந்து போட்டு விட, என்னடா இது இவன் கோட்டு இவ்வளோ வார்மாக இருக்குது, அது போக இந்த சென்ட் ஸ்மெல் இது எல்லாமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுக்குது, ஒரு வேளை இவன் மேலே நான் காதலில் மட்டும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காதலில் விழுந்துடுறாங்களா என்னன்னு தான் தெரியல. இப்படியே வந்து 2 பேரும் தேட்டர் போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொமான்டிக் மூவின்னு சொல்லிட்டு ஒரு பேய் படத்துக்கு தான் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்திருக்க, என்னம்மா நீ பேய் படம் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குன்னு சொல்ல, அந்த ரத்த காட்சிகள் வரப்போ மட்டும் நம்ம ஹீரோயின் கண்ணை முடிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே விழுக, நம்ம ஹீரோ ரொம்பவே இதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. போன ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு கமெண்ட் பார்த்தேன், இந்த ஹீரோ இறந்து போயிட்டாருன்னு சொல்லியிருந்தீங்க, கரெக்டு தான். ஆல்ரெடி எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தெரியும், இந்த ட்ராமா நான் போடலான்னு நினைக்கிறப்பயே இந்த ட்ராமாவுடைய ஹீரோ இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த ஹீரோ பார்க்குறப்போ மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காப்புல ட்ராமாவில். சரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.